இப்போ அந்த நாளிலும் இந்த 6ஆம் மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியே கர்த்தருக்கு நல்ல வாய்ப்பு ஆண்டுகளான கூடிய நன்றி செலுத்துவோம். 5 மாதங்களையும் ஆண்டை கிருபையாக நாம் கடந்து வந்தோம். ஆண்டவன் பாதுகாத்தால் ஆண்டுக்கு தோற்றம் செலுத்துவோம். நாம் நன்றி ஹிருதயத்தோடு ஆண்டை பாதையில் அமர்ந்திருப்போம். தலையை தாழ்த்தி நாம் சிந்திப்போம். பரிசுத்த பிதாவை உனக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியான நாளுக்கு ஆண்டு கூட கூடிய தோற்றம் செலுத்துகிறோம். 2020 5 மாதங்களை ஆண்டை பரிசுத்த கிருபையினாலே கடந்து வரும். தகப்பனுக்கு 6ஆம் மாதம் முதல் நாளில் தேவ சமூகத்தில் ஆண்டை கிருபை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு தோற்றம் செலுத்தக்கூடிய வந்திருக்கிறோம். தேவனாய் கிருந்த நாளை ஆசீர்வதித்தாரும் இந்த ஆராதனை நம்முடைய மக்களாய்கள் யாவரையும் நம்முடைய கிருபையினால் வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பிழைகள் பொருள் அனைத்தையும் கர்த்தர் பொறுத்து மன்னித்து நம்முடைய கிருபையாக கருத்தினால் எங்களை அரவணைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய பரிசுத்தம் மையப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அவரை முன்பு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2020ஆம் ஆண்டினுடைய 5 மாதங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கொரோனா வைரஸ் மூலமாக எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே பலியாகி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காய், பலத்துக்காய் ஆண்டவர் நாம் நன்றி சொல்லுவோம். அதன் மூலமாக அவருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. அதற்காக ஆண்டவர் நாம் ஸ்தோத்தரிப்போம். அப்படி கிருபை ஒருவேளை நம்மை விட்டு விலகி இருந்தால் எப்பொழுதும் நிர்மூலமாகி போயிருப்போம். எனவே இந்த கிருபை எண்ணி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு தந்த ஜீவனை, சுகத்தை, பலத்தை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாடல்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இது ஆர்டர் சர்வீஸ் அல்ல, ஃப்ரீ சர்வீஸ். எனவே நாம் யாரும் உற்சாகமாக எங்களோடு கூட இணைந்து கரங்களை தட்டி நீங்கள் உற்சாகமை பாடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. விடுதலைக்கு இடங்களிலிருந்து 2 பாடல்களை நம் கரங்களை தட்டி அமர்ந்திருக்கிற இடங்களிலே உற்சாகமை பாடி அந்த நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. முதலாவது பாடலாக விடுதலைக்கு இடங்கள் 223 நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இணைந்து நாம் பாடி ஆண்டவரை நாம் மையப்படுத்துவோம். 223வது விடுதலையின் கீதங்கள். மகிமையின் தெய்வம் நீரே, மாதர்கள் போற்றி
சொல்வோம். அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் கரெக்டாக பாடுவோம். 250வது பாடல், இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீர் என்ற பாடலை எல்லாரும் கரகத்தை அவனுடைய நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் தந்த ஜீவன் சுமத்தை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிழ்ச்சி உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்த பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய பலவீன நேரங்களிலே நமக்கு பலன் தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். எத்தனையோ ஆபத்துகள் நாசமோசங்களை தாண்டி இந்த ஆண்டினுடைய 5 மாதங்களை நிறைவு செய்து 6ஆம் மாதத்தில் கடந்து வர செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி பாடலை பாடி அவருடைய நாமத்தை மேம்படுத்தும். எல்லாம் இணைந்து பாடுவோமா? 250வது விடுதலையின் கீதங்கள். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அவர் தூயவராக, உடையாளராக, துதிக்கு பாத்திரராக வந்திருக்கிறார். ஆண்டவரை நாம் மையப்படுத்துவோம். ஆண்டவரிடம் ஸ்தோத்திரிப்போம். மகிழ்ச்சி இருந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். என்றென்றும் மகிழ செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆண்டவர்கள் மன்னித்துவோமா? பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்ற நாடி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்ற நாடி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
நன்மையை நினைத்து உம்மை ஸ்தோத்திரித்து பாடல் பாடி ஆண்டவரை மையப்படுத்துகிறோம். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுமா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உம்மை 5 மாதங்களை கடந்து வர செய்த ஆண்டவர் நினைப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தினோம். இன்னும் சில நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகின்றோம். உங்களோடு கூட இணைந்து நீங்களும் இருக்கிற இடங்களிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். கர்த்தர் ஆராதனை நாயகன், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். எல்லாரும் இணைந்து நாமத்தை மையப்படுத்தி ஆராதிக்கலாமா? அன்பானவர்களை மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மை தாங்கி வருகிறதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். வேதம் சொல்கிறது, நம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் மூலமாக உலகமெங்கும் அநேக ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கரங்களை உயர்த்தி அவர்களை சொல்லுமா, அல்லேலூயா. அந்த கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான், கர்த்தரை நான் இக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த வார்த்தையின்படி ஆண்டவருடைய துதிகளை இந்த வாயிலை வைத்து எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதும் சற்று நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாமா? தயவுசெய்து இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் ஆராதனையை விரும்புகிற ஆண்டவராக நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரை நாம் மையப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சில பாடலுடைய சரணங்களை நாம் பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவர்கள் என்னத்தை செலுத்துகின்ற அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நாளத்தில் மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை சோதரித்து ஆராதிக்கலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே.
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடர் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாரும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. எல்லாரும் ஆண்டோட சமுதிர ஆண்டோட வல்லமையில கேட்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் அல்லவா. வாய் விரிவாய்க்கிற நிறைவேறு சொன்ன ஆண்டவர் அல்லவா. நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஆண்டவர் சமுதிரை எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் வாயில தந்து கேளுங்க. ஆண்டவரே இந்த வல்லமைகளுக்கு வேண்டுமப்பா, ஆண்டவரே இந்த வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கேட்போம். கேட்கிற பொழுது கர்த்தர் வல்லமையை மீது இறங்க பண்ணுகிற ஆண்டவர். பிசாசை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, வைரஸ் என்கிற தொற்று நோயை ஜெயிக்க
ஆண்டவர் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அந்த கொரோனா வைரஸ் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்க எத்தனையோ ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காய், பலத்துக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒருவேளை நம்முடைய தேசத்தில் கூட அது ஆங்காங்கே அநேகரை கொள்ளை பொருளாக எடுத்துக்கொண்டாலும் கூட நமக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளை நினைத்து ஆண்டவர் நாம் சுதந்திரிப்போம். நீங்களும் நானும் அந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பின் மூலமாக நாம் தப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அதே ஆண்டவருடைய வல்லமை நமக்கு தொடர்ந்து கிடைக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்ம மீது பலமாய் இறங்கும். அப்பொழுது எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ள முடியும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். பிசாசை, உலகத்தினுடைய தோல்விகளை ஜெயிக்க முடியும். எல்லா விதமான அந்தகார கிரியுடைய காரியங்களை நாம் ஜெயிக்க முடியும். எல்லா விதமான கொரோனாவுடைய வைரஸ் பாதிப்பின் மூலமாக நாம் அதை வெற்றி கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இந்த வெளியில் நம்ம கடந்து வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வல்லமை கேட்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாரும் வாயிடத்தினாலும் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவர் தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ பேர் ஒருவேளை இந்த உலகத்திலே ஒருவேளை உடுக்க உடையில்லாதபடி, சாப்பிட உணவில்லாதபடி ஆங்காங்கே இருக்கிற பொழுது, தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் தந்த 3 வேளை உணவுக்காக ஆண்டவர் நாம் நன்றி சொல்லுவோம். தந்த விலையிடப்பட்ட ஆடைகளுக்காக ஆண்டவர் நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தந்த மைமையான இந்த ஆராதனைகளுக்காக ஆண்டவர் நாம் நன்றி சொல்லுவோம். காணொலி மூலமாக ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஆண்டவர் நாம் நன்றி சொல்லுவோம். சேகர மக்களாக இணைந்து தொடர்ந்து ஆண்டவரை நாம் சோதரிப்போம். அப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? ஜெபித்து இந்த ஆராதனை விட நாம் நிறைவு செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டினுடைய 5 மாதங்களை நிறைவு செய்து இந்த 6வது மாதத்துக்கு கடந்து வந்தோமே நாங்கள் சோதரிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். எத்தனை ஆபத்துகள் நிறைந்த பாதைகள், எத்தனை பாழாக்கு கொள்ளை நோய்கள் நிறைந்த பாதைகள், எத்தனை விபத்துகள் நடந்த பாதைகள், எத்தனை விதமான நாச மோசங்கள் நடந்த பாதைகள். ஆனால் கூட இந்த செட்டில் மறைவுக்குள்ள வைத்துகளை காத்துக் கொண்டீரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் உங்களுடைய பாதுகாப்பினால் எங்களை நிரப்பினீர். இந்த கிருபையினால் எங்களை பாதுகாத்துக் கொண்டீர், மூடிக்கொண்டீர். அதற்காக அதன் மூலமாக இந்த புதிய மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை கண்டிருக்கிறோம். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த புதிய மாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நோக்கி எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதோ வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா பரவும். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா பரவும். இந்த ஆசீர்வாதங்களுக்காக, இந்த வாக்கு தத்தங்களுக்காக நோக்கி எங்கள் கண்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வாக்கு தத்தங்களினாலே, ஆசீர்வாதங்களினாலே எங்களை நிரப்ப முடியாது நாம் கொண்டாடுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை திருச்செம்படி குடும்பத்தினர் ஆங்காங்கே வீடுகளில் அமர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிய மாதத்திலே இந்த பிள்ளைகளை திரும்ப நடந்து விடாதா? புதிய மாதத்திலே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடாதா? புதிய மாதத்திலே தேவைகள் சந்திக்கப்பட்டு விடாதா? இந்த பிரச்சனைகள் மாறி போய் விடாதா? இந்த நோய்கள் சுகமடைந்து விடாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட புதிய மாதத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய மாதம் ஆசீர்வாதமாய் இருப்பதாக நீ சொல்லி இருக்கிறீர். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த புதிய மாதத்தை நன்மையாலே முடிசூட்டித்தார். யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஜெபத்திலே ஆண்டவரே புதிய மாத தேவையை சொல்லி ஜெபிக்கிறார்களோ, கர்த்ததாமே இந்த புதிய மாத தேவை எல்லாம் சந்திக்க முடியாது நாங்கள் கொண்டாடுகிறோம். மீதியான இந்த ஆராதனை வேளையும் உடைய கருத்தில் தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் உடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ளும் ஆயத்தத்தோடு கூட அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர்கள் ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு தார். நல்ல நிலத்தில் விதிக்கப்பட்ட விதையானது பலனை கொடுப்பது போல இதயம் நிலத்தில் விதிக்கப்பட்ட இந்த விதையானது நல்ல பலனை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். மீதியான அந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாகி தார். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. வாசிக்க குறிக்கப்பட்ட பொதுவான திருமறை பாடம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. பரிசுத்த மார்க்கு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாள் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிடால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். வாசி குறிக்கப்பட்ட பொதுவான திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவை மக்கள் நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் இந்த மாதத்தின் முதல் நாளில் தியானிக்க இருக்கிறோம். தேவநாயகத்துடைய வார்த்தை வழியாக எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களோடு கூட இந்த காணொலியின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்து மேலான கிருபைக்காய் ஆண்டவர் கொடான கொடி தோற்றம் செலுத்த யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களை வாசி கேட்ட திருமுறை பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. இந்த அற்புதம் செய்வதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து பரிதாபப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக சொல்லும். ஆண்டவரே தம்முடைய திருவாய் திறந்து தம்முடைய சீஷரிடத்தில் சொல்லுகிறார், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். யோனாதிர்க்கின் புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பரிதவியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் யோனாவிடத்தில் கேட்கின்ற கேள்வியை நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஆண்டவர் நமக்காக எப்பொழுதும் பரிதாபப்படுகிற ஆண்டவர், நம்மை குறித்து எப்பொழுதும் மிகுந்த அக்கறையுடைய ஆண்டவர், நம்மை குறித்து மிகுந்த அன்புடைய ஆண்டவர் அவர். இங்கே ஆண்டுடைய வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. ஆண்டுடைய பண்பை குறித்து, ஆண்டுடைய தன்மையை குறித்து, மனுமக்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய எண்ணத்தை குறித்து ஆண்டுடைய வசனம் வெளிப்படுத்துகிறது. அவர் பரிதாபப்படுகிற ஆண்டவர் என்று சொல்லி. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து பரிதாபப்படுகிற ஆண்டவர். தகப்பன் தன் பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்து, அவருடைய கஷ்ட நிலைமையை பார்த்து, வேதனையான நிலைமையை பார்த்து, அவருடைய இக்கட்டான நிலையை பார்த்து எப்படி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக பரிதாபப்படுகிறார்களோ அதை போலவே தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து எப்பொழுதும் பரிதாபப்படுகிறவராக இருக்கிறார். நம்முடைய நிலைமைகள் தாழ்ந்து போகிற பொழுது, நம்முடைய வாழ்விலே குறைவுகள் ஏற்படுகிற பொழுது, நம்முடைய வாழ்விலே திருப்தி இல்லாத ஒன்றிலே ஏற்படுகிற பொழுது, நாம் தேவையோடு காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை குறித்து, நம்மை குறித்து அக்கறையுடையவராக இருக்கிறபடினாலே நம்முடைய நிலைமைகளை குறித்து அவர் பரிதாபப்படுகிறவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் வாசிக்க முடியாது. ஏன் ஆண்டவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது, இங்கே ஆண்டவர் சமூகத்திலே 3 நாட்கள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கேட்டவர்கள், இப்பொழுது அவருடைய சரீர தேவைகளுக்கான பசியோடு இருக்கிறபடினாலே அந்த பசியை ஆற்றும்படியாக பசியோடு இருக்கிற மக்களுக்காக தேவன் பரிதாபப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்கிறார், 3 நாட்களாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். அப்படியானால் யாரை குறித்து ஆண்டவர் பரிதாபப்படுகிறார் என்று சொன்னால், மனிதனுடைய அனுதின தேவைகளை குறித்து கர்த்தர் பரிதாபப்படுகிறவராக இருக்கிறார். உணவு என்பது மனிதனுடைய அனுதின தேவைகளில் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த உணவை குறித்து ஆண்டவர் பரிதாபப்படுகிறார். கர்த்தருடைய வசனம் இந்த உணவை குறித்து சொல்லுகிற பொழுது மிக தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. எனவே மனிதனுடைய வாழ்வில் கர்த்தருடைய வார்த்தையினால், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவனுக்கு வாழ்வு பிழைப்பு உண்டாகிறது என்று சொல்கிறது ஆண்டவருடைய வசனம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், 3 நாட்களாக கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு அவருடைய அற்புதமான வார்த்தைகளை கேட்டது ஜனங்கள். இப்பொழுது அவருடைய இல்லங்களுக்கு செல்வதற்கு ஆயத்தப்படுகிற அந்த வேளையில் தேவநாயகத்தவர்களை பார்த்து அவர் பட்டினியோடும் பசியோடும் 3 நாட்களாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்து இப்பொழுது அவருடைய இல்லங்களுக்கு திரும்புகின்ற அந்த வேளையில் அவர்கள் சரீரத்திலே சோர்வடைந்தவர்களாக, அவர்கள் மாம்ச பிரகாரமாக தளர்வடைந்தவர்களாக, அவருடைய
பசி அதிகமானபடினாலே 3 நாட்களாக இவர்கள் சாப்பிடாதிருந்தபடினாலே பசி அதிகமானபடினாலே தேவனாய் கர்த்தர் அவருடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்படுகிறதை திருமறை நமக்கு சொல்கிறது. இந்த ஆண்டை பரிதாபத்தின் வழியாக இந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன? கடவுள் எந்த மனிதன் மீது பரிதாபப்படுகிறாரோ, யார் கடவுளுடைய பரிதாபத்திற்கு உள்ளாகிறார்களோ அவருடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் பெருகிறது. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பரிதாப நிலைமையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் அவர்களை உயர்த்தி அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பரிதாப நிலைமையையும் மாற்றுகின்றதை ஆண்டுடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே பாருங்கள், இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்விலே காணப்பட எல்லா விதமான பரிதாபங்களையும் மாற்றி நமக்கு மேன்மையான ஆசீர்வாதமான வாழ்வை அருளுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். இங்கே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார். சீஷர்களை அழைத்து ஆண்டவரை சொல்கிறார், இவர்கள் 3 நாட்களாக சாப்பிட இருக்கிறார்கள், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வழியிலே சோர்ந்து போவார்கள் இப்படி அனுப்பிவிட்டால், எனவே இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் சீஷரிடத்தில் விசாரிக்கிறார், உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்வை குறித்து பரிதாபப்படுகிறவர் மாத்திரமல்ல, அந்த பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிற நம்மை மாற்றுவதற்காக நமக்கு தேவை எது என்பதை குறித்து விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் எதிராலே நம்முடைய வாழ்வை பரிதாபமாய் காணப்படுவது என்பதை அறிந்த ஆண்டவர் அந்த பரிதாபப்படும் நிலைமை மாற்றுவதற்கு விசாரிக்கிறவராக இருக்கிறார். சீஷரிடத்தில் ஆண்டவர் விசாரிக்கிறார், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று சொன்னால், இவர்கள் உணவில்லாமல், புசிப்பதற்கு அப்பம் இல்லாமல், அவர்கள் பட்டினியாய் இருந்தபடினால, அவருடைய சரீரங்கள் சோர்வடைந்திருந்தபடினால அவர்களை பலப்படுத்துவதற்கு, அவர்களை வலுப்படை செய்வதற்கு ஆண்டவர் உணவு அவசியம் என்று அறிந்தவர் அந்த உணவை குறித்து விசாரிக்கிறார். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று சொல்லி சீஷரிடத்தில், அன்புக்குரியவர்களே, பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிற பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லுவார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினார் என்று சொல்லுவார். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்தில் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா விதமான பரிதாபமான நிலைமையும் கர்த்தர் விசாரித்து அவர் எல்லாம் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் விசாரிக்கிறவர். சீஷர்களை ஆண்டவர் விசாரிக்கிறார், உடனே எத்தனை அப்பங்கள் உண்டு? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் குறைவில் இருந்து நிறைவை கொடுக்கிறவர், இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற ஆண்டவர். விசாரித்த ஆண்டவர் சொன்னார்கள், எங்களிடத்துல 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்று சீஷர்கள் சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் திருவார்த்தை கேட்டவர்கள் அதிகமான ஜனங்கள் என்று வேதம் சொல்கிறது. 9ஆம் வசனம் சொல்கிறது, சாப்பிட்ட ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. 4000 பேருக்கும் அதிகமான மக்கள் கூடியிருந்த வேளையில சீஷரிடத்தில் இருந்த அப்பங்களின் எண்ணிக்கை 7 மாத்திரமே. இந்த 7 அப்பங்களை வைத்து ஆண்டவர் அந்த மனிதனுடைய ஜனங்களுடைய பட்டினியை, பசியை போக்கினதை நாம் பார்க்க முடியாது. இரண்டாவதாக பரிதபிக்கிற ஆண்டவர் செய்த இன்னொரு காரியம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் எதை குறித்து பரிதாபப்பட்டார்? மனிதனுடைய பட்டினியை குறித்து மாத்திரமல்ல, அவருடைய சரீர பலத்தை குறித்தும் பலவீனத்தை குறித்தும் அவர் பரிதாபப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். இங்கே வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, இப்படியே அனுப்பிவிட்டால் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி ஆண்டவர் பரிதாபப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். சோர்வு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளிலே, உணர்ச்சிகளிலே ஒன்று. சோர்வு மனிதனுக்கு ஏற்படும். மனிதனுடைய பலத்திற்கு மிகுதியாக, இல்லை என்றால் அவனுடைய சக்திக்கு மிகுதியாக மனிதன் வேலை செய்கிற பொழுது, பணி செய்கிற பொழுது அவனுக்கு சோர்வு ஏற்படுகிறது, அலுப்பு ஏற்படுகிறது. அந்த சோர்வு ஏற்படுகிற பொழுது, அலுப்பு ஏற்படுவது, அந்த மனிதன் ஓய்வெடுக்க வேண்டும். ஓய்வெடுத்தால் அந்த சோர்விலிருந்து அவன் மாற முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியே அனுப்பிவிட்டால் சோர்ந்து போவார். எங்கு அனுப்ப வேண்டும்? அவர்கள் தன்னுடைய இல்லங்களுக்கு புறப்படுகின்ற நிலையில் இருக்கிறார்கள், வீடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜனங்களை இப்படியே உணவில்லாமல் அனுப்பிவிட்டால் அவர் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, பரிதாபப்படுகிற ஆண்டவர் சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துகிறார், திடனற்றவர்களை திடப்படுத்துகிற ஆண்டவர், தள்ளாடுகிற முழங்கால உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை குறித்து திருமறை நமக்கு சொல்லுகிறது. எனவே 3 நாளாய் பட்டினியாய் இருந்தது ஜனங்களுக்கு
சரீரத்தில் ஏற்பட்ட அந்த சோர்வை மாற்றும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும் விதமாக, அவர்களை திடப்படுத்தும் விதமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை பலப்படுத்துகின்றதை நாம் பார்க்க முடிகிறது. இது எதன் வழியாக ஏற்பட்டது? ஆண்டவர் அந்த ஜனங்கள் மீது வைத்திருந்த அந்த பரிதாபம், ஆண்டவர் அந்த ஜனங்கள் மீது வைத்திருந்த மனதுருக்கம், அந்த ஜனங்களுடைய சோர்வை மாற்றி, அந்த ஜனங்களுடைய தளர்ச்சியை மாற்றி, அந்த ஜனங்களுக்கு பலத்தையும் திடத்தையும் கொடுத்ததை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்தில் பலவிதமான எண்ணங்களோடு சிந்தனையோடு சோர்வடைந்திருக்கிறீர்களா? பலவிதமான உணர்வுகளோடு கூட நீங்கள் சோர்வுடை காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் எல்லா விதமான சோர்வையும், உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் நம்மை விட்டு மாற்றுகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர் நம்மை குறித்து பரிதாபப்படுகிற ஆண்டவர், நம்மை குறித்து பரிதவிக்கிற ஆண்டவர். எனவே நமக்குள் காணப்படுகிற இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான மனச்சோர்வுகளையும், சரீரத்தில் காணப்படுகிற எல்லா விதமான மாம்ச சோர்வுகளையும் நம்மை விட்டு மாற்றி, நம்மை விட்டு அகற்றி, நம்மை புது பலத்தினாலும் புதிய ஆவியினாலும் நம்மை நிரப்புகிற ஆண்டவராக, பலப்படுத்துகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். மூன்றாவதாக கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, ஆண்டோடைய பரிதாபம், அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன, அந்த ஜனங்களுக்கு கொடுத்த நன்மை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் சோர்வை மாற்றும் பலப்படுத்த மட்டும் செய்யவில்லை, மாறாக அவர்களை திருப்திப்படுத்தியதாக கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்கிறது. ஆண்டோடைய வார்த்தையை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு திருப்தி ஏற்பட்டது? பட்டினியாயிருந்தவர்களுக்கு திருப்தி. யாருக்கு திருப்தி ஏற்பட்டது? பசியாயிருந்தவர்களுக்கு திருப்தி. எனவே பிரியமானவர்களே, இந்த பட்டினியாய் பசியாய் இருந்த ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் திருப்திப்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறீர்களே. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார். எப்படி திருப்திப்படுத்துவார்? உங்கள் வாழ்விலே என்ன விதமான பசி இருக்கிறதோ, என்ன விதமான தேவை இருக்கிறதோ, என்ன விதமான எதிர்பார்ப்பு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பாதத்திலே எப்படி இந்த ஜனங்கள் 3 நாட்களாய் அமர்ந்திருந்தார்களோ அதுபோல தேவனுடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பாதபடியிலே காத்திருப்பீர் என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே உங்களை திருப்திப்படுத்த முடியும், உங்களை திருப்திப்படுத்த முடியும். எனவேதான் ஆண்டவர் 3 நாளாய் தம்முடைய பாதபடியில் அமர்ந்திருந்த ஜனங்களை அவர் பசியோடும் பட்டினியோடும் அனுப்பிவிடாமல் அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்புகின்றதை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் தேவனாகிய கர்த்தருடைய பரிதாபம், தேவனாகிய கர்த்தருடைய பரிதாபம் நம்முடைய வாழ்வை திருப்திப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையில திருப்தியை கொண்டு வரும். நாம் ஒரு நாளும் தேவையோடு எதிர்பார்ப்போடு இருப்பதில்லை. ஆண்டவர் நம்மளை திருப்தியாக்குவார். எனவே இந்த புதிய விசுவாசத்தோடு புதிய நம்பிக்கையோடு கூட இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து பரிதவிக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து பரிதாபப்படுகிற ஆண்டவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்ற வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நம் மீது இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவராக, நமக்கு இறங்குகிற ஆண்டவராக இருக்கிறபடினால அவருடைய பரிதாபம் பச்சாவதாவும் நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும், நம்முடைய வாழ்வில நம்மை உயர்த்தும், நம்முடைய வாழ்க்கையில நம்மை அதை ஆசீர்வதிக்கும். எனவேதான் இந்த வனாந்தரத்தில் 3 நாளாய் பசியோடும் பட்டினியோடும் இருந்த அந்த ஜனங்களை ஆண்டுடைய பரிதாபம் அவர்களை திருப்திப்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டுடைய பரிதாபம் அவர்களை சோர்ந்து போனவர்களை பலப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. ஆண்டுடைய பரிதாபம் பட்டினியாயிருந்த அவர்களை, பசியோடு இருந்த அவர்களை விசாரிக்கிறதாய் காணப்பட்டது. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பரிதாபம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்கின்ற புதிய விசுவாசத்தை, புதிய நம்பிக்கையை நமக்கு தருகிறது. ஆண்டுடைய பரிதாபம் சோர்ந்து போன என்னை தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்துவார் என்கின்ற புதிய வாழ்வின் ஒளியை நமக்கு கொடுக்கிறது. ஆண்டுடைய பரிதாபம் நம்முடைய வாழ்வில் என்னை என் ஆண்டவர் திருப்திப்படுத்துவார், நான் ஒன்றிலும் சங்கீதக்காரன் சொல்வது போல குறைவடைவதில்லை என்கின்ற புதிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. அடிப்படைதான புதிய ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாதம் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பரிதாபத்திற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம்.
ஆண்டவர் நாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நமக்காக பரிதபிக்கிற ஆண்டவர் அவர் என்பதை உணர்ந்து தேவ பாதத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையும் ஆசீர்வாதம் இந்த புதிய மாதத்தில் உங்களை தொடர்ந்து வழிநடத்துவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கும் நம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கிருபை இறக்கம் நிறைந்தவரை, துதிக்கு பாத்திரரை, உமக்கு நம் கொடான கூடி தோத்திரம் செலுத்துகிறோம். மகிழ்ச்சியான நாளுக்காக கொடான கூடி தோத்திரம் ஐயா. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளை காணக்கூடிய கர்த்தருக்கு உதவி செய்திருவ கொடான கூடி தோத்திரம். தேவநாயக புதிய மாதத்தில் எங்களோடு வந்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இப்படி சமுதாயம் குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நாட்களுக்காக இப்படி சமுதாயம் வருகிறோம். இம்மட்டுமா இந்த ஊரடங்கு நாட்களிலே கர்த்தர்களோடு உணர்ந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆளும் தேவனை சந்தித்து ஆண்டவர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்து எங்கள் மீது பரிதபிக்கிற ஆண்டவரான் இருக்கிற என்பதை குறித்து ஆண்டு நாளிலே இன்னொன்று பேசின காரியங்களை கொடான கூடி தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை விசாரிக்கிற ஆண்டவர் நீர் சுவாமி, சோர்ந்து போன எங்களை திடப்படுத்துகிற ஆண்டவர் நீர் சுவாமி, எங்களை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர் நீரப்பா, நமக்கு கொடான கூடி தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக அந்த நாட்களிலும் இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆண்டு சம்பந்தம் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தேவநாயகத்து அவர்களை ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸுடைய சிறையிருப்பிலிருந்து திருப்ப வேண்டும் என்று இப்படி சம்பந்தம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவிலும் உலகத்தின் பல பகுதிகளிலும் ஆண்டரை பாதிக்கப்பட்டு ஆண்டரை வேதனையோடு இருக்கின்ற குடும்பங்களுக்காக இப்படி சம்பந்தம் வருகிறோம். தேவநாயகத்தினுடைய வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவநாயகத்து பரிதாபத்தினாலே அவருடைய வேதனைகளாக மாற்றி அவர்களை வாழ்வுக்குரியவர்களாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி சம்பந்தம் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே திருச்சபை குடும்பங்களுக்காக ஆண்டு சமுதாய ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். என்னுடைய சேர்ந்த எல்லா திருச்சபைகளையும் திருச்சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அருமையான சபையுடைய ஆலய பணியாளர்கள், திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் யாருடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று இப்படி சமுதாயம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்காக பரிதாபங்கள் இருப்பேனோ என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நம்முடைய பரிதாபத்தினாலே எங்கள் மீது காட்டுகிற நம்முடைய இரக்கத்திற்காக கிருபைக்கு கொடான கூடி தோத்திரம் செலுத்துகிறோம். தீமைக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தர்களை விலக்கி அந்தகாரத்தின் கிரியைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் விலக்கி எங்களை நீர் ஆண்டவரே நம்முடைய கிருபையின் கரத்தில் மூடி மறைத்துக் கொள்வதற்கு நம்ம கொடான கூடி தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக, கிருபினால் மூடி மறைத்துக் கொள்வீராக, தீமைக்கும் பொல்லாப்புகளையும் மறைத்துக் கொள்வீராக, பாதைகளுக்கு பிடிகளுக்கு ரட்சித்துக் கொள்வீராக. கர்த்தர்களுக்கு போதுமானவராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னுடைய கையின் பிரயாசங்கள், பணிகள், வேலை எல்லாவற்றிலும் நிறைவான கிருபை கூட இருக்கட்டும் சுவாமி. குறிப்பாக தகப்பனே ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நாட்கள் விரைவிலே முடிவுக்கு வரவும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்வு சுகமாய் காணப்படவும் கர்த்தரின் கிருபை செய்ய வேண்டும் என்று சமுதாயம் ஜெபிக்கிறோம். ஆண்டு வேதவசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, வேலைக்காரர்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரர்கள் எஜமாட்டை நோக்கி இருக்குமா போல என்னுடைய கண்கள் மையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதப்பா. எங்களுக்கு நீர் இறக்கம் செய்கிறவரை மையனால் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. தேவனாய் கர்த்தருடைய கிருபை இரக்கம் எங்கள் வாழ்வில் விளங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தி வந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துவீராக. இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபையினால் புதிய இறக்கையினால் கர்த்தரை முடி சூட்டி நன்மையினால் எங்கள் வாய் திருப்தியாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபைக்கு ஆளுகைக்கும் எங்கள் அனைவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒரு சமாதானத்தில் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவுடைய உன்னதமான நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே உம்முடைய சுதராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமாக